நான் வந்துட்டு 1979 எல்கேஜிக்கு இங்கே சேர்ந்தோம். 45 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து ரீயூனியனு. நாங்கள் மொத்தம் 96 பேர். 96ல் இன்றைக்கு வர போகிறவங்க வந்து 80 பேர் வராங்க. 6th ஸ்டாண்டர்டு எங்கள் 2 years கிளாஸ் டீச்சர் மேடமு. இவங்க வந்து ஃபாதர் அருண் பயஸுடைய அம்மா. இவங்க வந்து மேடம் ஹெச்எம்ஆ இருந்தாங்க, மிஸ்ஸஸ் லிலி பெரரான்ட்டு. இப்போ இந்த ஆண்டு வந்து அவங்க 70 years செலிப்ரேட் பண்ணுறாங்க பர்த்டே. அதுவும் இன்னைக்கு ஒரு சிறப்பு. ஸோ மேடமே அப்படி வரவேற்கிறோம். 79 to 88 batch from St. Mary's Primary School. So we are glad all of them gathered together, including our teachers. Welcome. Hey, Magay. Prabhu, my name is Prabhu. The same batch. St. Mary's ஸ்கூலில் வந்து நர்சரியிலேருந்து படிச்சிருக்கோங்க. 1979 எல்கேஜி, 88 வரைக்கும் 7வது வரைக்கும் படித்தோங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இதே பள்ளியில் தான் 10வது வரைக்கும் படித்தாலும் கோ எஜுகேஷனாக இருந்தது வந்து 7th வரைக்கும்ன்றதுனால அந்த 79-88 பேட்ச் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்துருக்குறோங்க. அது அந்த பழைய நினைவுகள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிங்க. ஒன்று இந்த சோஷியல் மீடியா, அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக நாங்கள்லாம் ஒன்றிணைந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கண்டிப்பாக மறுபடியும் இதே பள்ளியில் சேர்ந்து எங்களுடைய ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் என்ன இருந்தாங்களோ அவங்களை கௌரவிக்கணுன்றது ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான ஃபீஸ் சில மாணவிங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவிகளையும் பண்ணோன்ற அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே சேர்ந்துருக்கோம். அப்போ அந்த பள்ளிக்கூட ஆசிரியருங்க வந்து எங்கள் மேலே எடுத்துக்கின கவனம் அதெல்லாம் கூட இந்த நேரத்தில் நினைவுக்கு வருது. எங்களுடைய அந்த கவலை இல்லாத அந்த காலங்கள் அதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் போச்சு. எங்களுக்கான கமிட்மெண்ட்ஸு, கவலைகள், நோய்கள் இதெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் அந்த நினைவுகள் வந்து அற்புதமான நினைவுகள். அதையெல்லாம் நாங்கள் மறுபடியும் இங்கே சேர்ந்து இன்றைக்கி வந்து அதை கொண்டாடுகின்ற வகையில் இன்றைக்கி சேர்ந்துருக்கிறோம். கொண்டாடும் போது சில நற்காரியங்களையும் பண்ணோன்ற அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் இங்கே சேர்ந்துருக்கோம். அப்போ எங்கள் வீட்டில் ஃபேன் கிடையாது, டிவி கிடையாதுங்க, எந்த வித டைவர்ஷன் அந்தளவுக்கு கிடையாதுங்க. இப்போ இருக்கிற மாதிரி நிலைமைங்க அப்போ இல்லை. ஃபோனும் கிடையாது. இதெல்லாம் இல்லாத சூழ்நிலையில் வந்து ஆனால் விளையாட்டு கிரவுண்டில் போய் விளையாடுவோங்க. நாங்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து அதிகமாக இந்த கிரிக்கெட்டை வந்து காலில் விளையாடின காலகட்டம், கால் கிரிக்கெட்டை விளையாடின காலகட்டங்கள். கால் கிரிக்கெட் விளையாடுவாங்க, வாலிபாலு, ஃபுட்பாலு, கபடி, இது மாதிரியான விளையாட்டுங்க அதிகமாக விளையாடுவோம். அதே நேரத்தில் படிப்போம். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் உட்காந்தாலே டீச்சருங்க இருக்கக்கூடிய பாடம் வந்து எங்களுக்கு புரிஞ்சிடும். வீட்டில் போய் படிக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, அதை விட்டு கவனிச்சாலே எங்களுக்கு வந்து அந்த மண்டைக்கு ஏறிட்டாங்க படிப்பு. இது எல்லாம் கூட அந்த காலத்தில் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. சைக்கிள் இல்லை, வண்டி இல்லை, நந்துனே போவோம், நந்துனே வருவோம், ஓடுவோம், விளையாடுவோம். ஆமாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுங்கிறதுல இந்த வார்டு கவுன்சிலர் தங்கராஜுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப உழைப்பாளி, ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கிறவர், எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறவர். இவர் வந்து தங்கராஜ், நம்ம எம்சி, எங்கள் கிளாஸ்மேட்டு. இந்த குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கு இவர் தான் காரணம் தான். இவர் வந்து ஹாரி பால்ராஜ் டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் தான் நம்ம குரூப்புடைய ட்ரெஷரரு. இவங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துன்னு எல்லாரும் ஒவ்வொரு வேலையை செய்திருக்கிறோம். இதில் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறது இந்த தயாரிப்புக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து மிஸ்டர் மோகன். ப்ரொஃபஸர் ஐயா எங்களுடைய கிளாஸ்மேட் ஒன்று இந்த பள்ளிக்கூடத்தில் எங்களெல்லாம் செதுக்கிய வாத்தியார் லாரன்ஸ் மாஸ்டருடைய மகன்றதும் ஒரு முக்கியமான அம்சம். அதனால ப்ரொஃபஸர் டாக்டர் ஆனந்த் தான். அதனால நிறைய விஷயங்கள் டீச்சர் மாதிரியே வரும்.
Just a formality. See, like he is my son, not? So you are like my son. Yes, sir. Rahul. Yeah. Rupesh. Rashmi. I know Rashmi and she was so small when you were here with Madam. Harry. Please. You are the main person to coordinate with all of us. Thank you so much. என் பேர் பழனி. நான் இதே ஸ்கூலில் தான் சென்ட் மேரிஸில் 79 பேட்ச். இது வந்து பிரைமரி ஸ்கூல் எல்கேஜி டு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் இது பெர் யூனியன் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து கேஜிஎஃப் கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறேன். மொத்தம் டீச்சர்ஸுங்க வந்துட்டு 15 டீச்சர்ஸுங்க. பெங்களூர்லேருந்து ஒரு 5 பேர் வராங்க. மற்றவங்க இங்கே கேஜிஎஃப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் டீச் பண்ணவங்க. அந்த டீச்சர்ஸ்னாலாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபாதர் அருண் பயசு, அவர் வந்து இந்த ஸ்கூலில் படித்தவர். அவர் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அந்த ஹாலு மற்ற இதெல்லாம் கொடுத்தாரு. நான் வந்து இப்போ பெங்களூரில் கவர்மெண்ட் டிகிரி காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன் நான் ஃபிசிக்ஸில். சாதனை